இவ பொழைக்க மாட்டான்னு எல்லாரும் டிசைட் பண்ணதுக்கு அப்புறமும், இடுப்புக்கு கீழே கம்ப்ளீட்டா பேரலைஸ் ஆகி வீல் சேரே கதின்னு ஆனதுக்கு அப்புறமும் 2 வருஷம் தான் பேர் என்ன, தான் படிச்ச படிப்பு என்னன்னு எல்லாத்தையும் மறந்து கம்ப்ளீட் மெமரி லாஸ்ல இருந்ததுக்கு அப்புறமும் படிச்சு ஐஏஎஸ் ஆன டாக்டர் ஆதிரா சுகதன் பத்தி தெரியுமா? கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல மட்டுமே படிச்சு வளர்ந்த 30 வயசாகிற கேரளா கோழிக்கோடு சேர்ந்தவங்க ஆதிரா சுகதன். பெங்களூர் ராஜேஸ்வரி காலேஜ்ல பிடிஎஸ் படிச்சுட்டு இருந்தப்போ ஃப்ரெண்ட்ஸ் 7 பேரோட நைட் ட்ரிப் போயிட்டு இருக்கும்போது பெரிய ஆக்சிடென்ட் ஆகி பின்னாடி இருந்து தூக்கி வீசப்பட்டவங்க தான் ஆதிரா சுகதன். பயத்துல அவசர அவசரமா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனா இவங்க பொழைக்க சான்ஸ் இல்லைன்னு சொல்றது கேட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயத்துல அவங்க பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி வர சொல்ல எப்படியோ ஒரு வழியா போராடி உயிரை மட்டும் காப்பாத்தி கொடுத்துட்டாங்க டாக்டர்ஸ். ஆனா இடுப்புக்கு கீழே கம்ப்ளீட்டா பேரலைஸ் ஆகி இதுக்கப்புறம் உங்க பொண்ணு லைஃப் லாங் இந்த வீல் சேர்லயே தான் இருக்க போறா அப்படின்றது சொன்னது மட்டும் இல்லாம தான் பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் தனக்கு என்ன நடந்தது அப்படிங்கறதே உங்க பொண்ணு மறந்துட்டா அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 16ல ஆக்சிடென்ட் ஆகி 2 இயர்ஸ் மெமரி லாஸ்ல இருந்துட்டு வலியும் வேதனையும் பொறுத்துட்டு 2019ல கொஞ்சம் கொஞ்சமா மெமரி ரீகெயின் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தான் பாதியில விட்ட படிப்பை மறுபடியும் ஸ்டார்ட் பண்றாங்க. 4 வருஷம் பிடிஎஸ் படிப்பை முடிச்சு 1 வருஷம் இன்டர்ன்ஷிப்பையும் முடிச்சு டிகிரியை கையில வாங்கிட்டு கோவிட் பீரியட்ல டிஃபரெண்ட்லி ஏபிள் பீப்புளை சந்திச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இன்னொரு ட்ரீமை கையில எடுக்கிறாங்க. டாக்டர் ஜோபின் எஸ் கொட்டாரத்தோட அப்சல்யூட் ஐஏஎஸ் அகாடமில சேர்ந்து சித்திரசலபம் ப்ராஜெக்ட், அதாவது டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளுக்காகவே இவர் ஃப்ரீயா யூபிஎஸ்சி கோச்சிங் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த ப்ராஜெக்ட்ல சேர்ந்து யூபிஎஸ்சி கனவை நினைவாக்க ட்ரை பண்ணாங்க. 3 டைம் எக்ஸாம் எழுதி 3 டைம் ஃபெயில் ஆயிருக்காங்க. ஒரு பட்டர்ஃபிளை மாதிரி சுத்தி வந்துட்டு இருந்த ஆதிரா சுகதம் இன்னைக்கு தன்னோட கால் பேரலைஸ் ஆகி வீல் சேர்ல உட்காந்து எக்ஸாம் எழுதி 4th அட்டெம்ப்ட்ல பாஸ் ஆயிருக்கு. கை இல்லைன்னா என்ன, கால் இல்லைன்னா என்ன, எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தா என்ன, உங்களுக்கு தன்னம்பிக்கை மட்டும் இருந்தா போதும் உங்களாலேயே சாதிக்க முடியும் அப்படின்னு பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இன்னைக்கு நின்னுட்டு இருக்காங்க டாக்டர் ஆதிரா சுகதம்.